இது என்னன்னா ஹோம்மேட் சோப் பேஸ். இந்த சோப் பேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க டர்மரிக் முல்தானி மிட்டி சோப் பேஸ். இந்த சோப் பேஸ் இது வந்து 1/2 கிலோவோட விலை பாத்தீங்க அப்படினா 180 ரூபாய். இது நீங்களே ஹோம்மேட்ல நீங்களே செய்யணும் அப்படினு நினைச்சீங்க அப்படினா இதுக்கான மெட்டீரியல் நம்ம கிட்டல இருக்கு. அதை நீங்க வாங்கிட்டு போய் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இந்த சோப் பேஸ் இது எல்லாமே வந்து ஈஸியான ஃபார்முலால ரெடி பண்ணிக்கலாம். பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து நம்ம கடையில வந்து நம்ம கிட்ட மெட்டீரியல் வாங்குனீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்லி தருவேன். என்கிட்ட நீங்க வாங்கிட்டு போய் நீங்க சேல் பண்ணலாம், மேக் பண்ணலாம், உங்களோட ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இத இது மாதிரி நிறைய மெட்டீரியல் நம்ம கிட்டல இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோர் கிளீனர் தயார் பண்ண போறோம். 20 லிட்டர் தயார் பண்றதுக்கான மெட்டீரியல் என்னன்னா அப்படினு பாத்தீங்கன்னா வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன முதலீட்டில் நம்ம தொழில் தொடங்குறது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கோம். அதனோட தொடர்ச்சி தான் இது. பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சபீனா கெமிக்கல் ஏஜென்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் கிளீனிங் ஒரு 1000 ரூபா முதலீட்டிலே நம்ம வீட்டில் இருந்தே தயாரிக்கலாங்க. அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சபீனா பவுடர் தயாரிக்கிறது, அதேமாரி வந்து சோப் ஆயில் தயாரிக்கிறது, சோப்பு தூள் தயாரிக்கிறது, அதேமாரி விம் ஜெல் மாதிரியான ஜெல்லு தயாரிக்கிறது எல்லாமே நம்ம பதிவு சேனலில் போட்டிருக்கிறோம். அதனோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது பொருளை பற்றி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டீட்டெயிலை நாங்கள் முயற்சி பண்ணி நம்ம சேனலில் போட விரும்புகிறோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வீட்டிலேருந்தே ஒரு லேடிஸ் வந்து ஒரு 1000 ரூபா முதலீட்டிலேருந்தே தாராளமாக பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன முதலீட்டிலும் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம போட்டுட்ருக்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்ககிட்ட என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குது இன்றைக்கி வந்து ஃப்ளோர் கிளீனிங் செய்யலாம் வாங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வியாபார உலகம் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் மூலிமா எங்கள் கடைக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக எங்ககிட்ட பொருள் நிறையா வாங்கிட்டுருக்கீங்க, ஆர்டரும் நிறையா கொடுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த ஊராக இருந்தாலும் பார்சல் அனுப்புறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சேலம் வந்தீங்க அப்படின்னா சேலத்தில் வந்து அருணாச்சல ஆசாரி தெரு, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அருணாச்சல ஆசாரி தெருவில் கணக்கர் தெருங்கிற ஏரியாவில் உள்ளார வரணும். நீங்கள் முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னால் ஒரு 5-6 கடை இருக்குது. அந்த கடையில் நீங்கள் நம்ம கடை பேரை சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கடையே இல்லைன்னு சொல்லி உங்கள்கிட்டலாம் அமுச்சு விட்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் நம்பாதீங்க. நம்ம கடை நீங்கள் அங்கேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா சபீனா கெமிக்கல் ஏஜென்சின்னு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. இப்போது நம்ம எதனால் இப்போ இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டி இப்போ இருக்குது, புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக சோப் பேஸ். இது என்னென்னா ஹோம்மேட் சோப் பேஸு. இந்த சோப் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டர்மரிக்கு முல்தானி மிட்டி சோப் பேஸ். இந்த சோப் பேஸு இது வந்து 1/2 கிலோவோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 180 ரூபா. இது நீங்களே ஹோம்மேடில் நீங்களே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கான மெட்டீரியல் நம்ம கிட்டல இருக்குது. அதை நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அப்படி ரெடி பண்ணும்போது ஒரு 20 ரூபா 30 ரூபா உங்களுக்கு ரேட்டு குறையும் இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெமன் சோப் பேஸ். இதுவும் அதே மாதிரி மெத்தேடு தான். நீங்கள் நம்ம கடைக்கு வந்து நேரில் வந்து கேட்டிங்கன்னா நம்ம என்ன டீட்டெயில் வேணுமோ நம்ம எல்லா டீட்டெயிலும் நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி ஹனி சோப் பேஸ் இருக்குது. இது ஹனி சோப் பேஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் முல்தானி மிட்டி சோப் பேஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ, ஆலுவேரா ரெண்டும் மிக்ஸ் பண்ணது சோப் பேஸ். இந்த சோப் பேஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிசரின் சோப் பேஸ். இது நார்மல் சோப் பேஸு, கிளிசரின் சோப் பேஸு. இந்த மாதிரியான சோப் பேஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இது ஆலுவேரா மட்டும்.
இந்த சோப் பேஸு. இது எல்லாமே வந்து ஈஸியான ஃபார்முலாவில் ரெடி பண்ணிக்கலாம். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து நம்ம கடையில் வந்து நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்லி தருவேன். என்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் சேல் பண்ணலாம், மேக் பண்ணலாம், உங்களுடைய ஓன் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை இது மாதிரி நிறையா மெட்டீரியல் நம்மக்கிட்டால இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்புறம் ஹோம்மேட் சோப் பேஸ் தயார் பண்ணுறதுக்கான இந்த லிக்விடு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோர் கிளீனர் தயார் பண்ண போகிறோம். 20 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலு. இது வந்து ஒரு கிருமி நாசினி. இதை நம்ம இந்த ஃப்ளோர் கிளீனரில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சோடியம் லாரே சல்ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். இதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 800 ml நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த பிகேசின்னு சொல்லக்கூடிய அந்த கிருமி நாசினியோடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ml நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பர்ஃப்யூம் 20 லிட்டருக்கு 250 ml பர்ஃப்யூம் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் கலர் லெமன் எல்லோ நம்ம வந்து எடுத்துருக்குறோம். இதை நம்ம எப்படி 1 by 1 மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சோடியம் லாரே சல்ஃபேட்டுங்கிறத இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிருமி நாசினியை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டையுமே இப்படி தான் மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃபோம் நிறையா வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோம் நிறையா வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்மளால் பாட்டிலில் ஃபில் பண்ணுறதுக்கெலாம் டிஸ்டர்ப் ஆகிடும். நிறையா ஃபோமும் வந்துடும். நம்மளால் என்ன பதத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம கிருமி நாசினியை நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். இந்த கிருமி நாசினி ஆட் பண்ணியாச்சு, பிகேசிங்கிற கிருமி நாசினியை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த லெமன் பர்ஃப்யூம் 250 ml வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறோம். இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். 10 நிமிஷம் ப்ராசஸ் தான் இது. ஃப்ளோர் கிளீனர் தயார் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுமானது. ஃப்ளோர் கிளீனர் மார்க்கெட்டில் லைசால்னு சொல்லி இதை சேல் பண்ணுவாங்க. ரெடியாக இப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இது மூணும் நம்ம ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 நிமிஷம் கேப், அந்த ஊற்றின கேப்பில் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்தபடியாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஃபுட் கலர், லெமன் எல்லோ. இந்த ஃபுட் கலரு நம்மளுக்கு எவ்வளோ டார்க்காக வேணும், எவ்வளோ லைட்டாக வேணுமோ அதை மட்டும் நம்ம போட்டோம்னா போதும். இதில் நம்மளுக்கு என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டோம் இல்லையா அந்த கிருமி நாசினி பிகேசிங்கிற ஒரு கெமிக்கலு. அந்த கெமிக்கல் வந்து இந்த தரையில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வந்து கொல்லும். ப்ளஸ்ஸு பேட் ஸ்மெல்லு இருக்கிற இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் இல்லாமல், அந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் அந்த கிருமிகளும் சாவும். நம்ம என்ன ஸ்மெல் இதில் ஆட் பண்ணுறோமோ, லெமன் ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அந்த லெமன் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு அங்கே வந்து கிடைக்கும். இது ஒன்றுமே இல்லை, ஈஸியான மெத்தேடு தான். 10 நிமிஷம் 20 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கே 10 நிமிஷம் தான். இது செட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ கிடைக்கும்? இது வந்து செட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது கூட வந்து ஒரு 20 லிட்டர் மொத்தமாக செட்டு 600 ரூபா.
600. இதுக்கான ஃபுல் செட் எல்லாமே கொடுத்துடலாம். நம்ம 20 லிட்டர் தயார் பண்ணலாம். இது நம்மலாம் சாதாரணமாக கையிலேயே தடவலாம், கையில் தொடலாம். இதில் வந்து நம்ம வந்து கிருமி நாசினி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கொரோனா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் வந்து கிருமி நாசினி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பிகேசிங்கிற அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு கிருமி நாசினி. அது ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தாராளமாக கையே கழுவலாம். இதில் கை கழுவுறதுக்கே யூஸ் பண்ணலாம். என்ன காரணம்னா அந்த கிருமிகளை வந்து கொல்லும். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கிற கிருமிகளை வந்து இது கொல்லும். அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய பெரிய தேட்டர்லாம் இருக்குது அப்படின்னா தேட்டரில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். சீட்டுங்கள்லாம் கூட நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதை ஸ்ப்ரே பண்ணி விடும்போது அந்த கிருமியெலாம் வந்து சாவும். இது அது மாதிரியான பெரிய மண்டபம், ஸ்கூலு, இப்போது நம்ம இப்போ சோடியம் ஹைப்போக்ளோரைட்லாம் அடிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கண் எரிச்சல் வரும். அதே மாதிரி துணியில் பட்டுச்சுன்னா துணி வெளுத்து போகிற பிரச்சனை வரும். இதில் வந்து அந்த மாதிரி ஆகாது. இப்போ நம்மளுக்கு ஒரு தேட்டரில் மண்டபத்திலலாம் அடிக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் சாவும். இது மாதிரியான மெட்டீரியல்லாம் நம்மக்கிட்ட எல்லாமே ஹோல்சேலாகவே கொடுக்குறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 50 லிட்டர் வேணும்னு கேட்டாலும் 50 லிட்டர் கேன் நம்ம ரெடி பண்ணி தரலாம். இல்லை அவங்களே வாங்கிட்டு போய் தயார் பண்ணிக்கிறேன், எனக்கு கம்மியாக வருது கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் நம்ம செட்டு கொடுத்துடலாம். இது அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில்லையோ இல்லை இந்த மாதிரியான அதே மாதிரியான 1/4 லிட்டர் பாட்டில்லையே நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஃபில் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். எத்தனை லிட்டர்? 5 லிட்டர்னாலும் சரி, 10 லிட்டர். ஆமாம், 5 லிட்டர் கேனாக நம்ம பேக்கிங் போடலாம், 10 லிட்டர் கேனாக பேக்கிங் போடலாம், 1 லிட்டர் பாட்டில் பேக்கிங் போடலாம். 1 லிட்டர் 60 ரூபாய்க்கு விற்கலாம் தாராளமாக. 1 லிட்டர் 60 ரூபாய்க்கு கொடுக்கலாம். மக்கள்கிட்ட வந்து 60 ரூபாங்கும் போது ஃப்ளோர் கிளீனர் டிவியில் வரக்கூடிய விளம்பரம் வரக்கூடிய இப்போ லிக்யூட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 1/2 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபா 95 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிராண்டோடைய நேமுக்கும் என்ன பிராண்ட் விற்கிறாங்களோ அந்த பிராண்டோடைய நேமுக்கும் டிவியினுடைய ஆடுக்கும் தான் வந்து இது வந்து காசு. மக்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். அவ்வளோதான். ஈஸியான மெத்தட். 10 நிமிஷத்தில் ஃப்ளோர் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நிறையா நம்மக்கிட்ட இருக்குது. எது வேணுனாலும் வாங்கிக்கலாம். வீட்டு க்ளீனிங் பர்பஸுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. அவங்க தயார் பண்ணணுன்னு கேட்டாங்கனாலும் நம்ம தயார் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மேலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி தயாரிக்கிறது, இந்த கற்பூரம் தயாரிக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன முதலீட்டில் வந்து நம்ம வீட்டிலேருந்தே தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து மேலும் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்டு இருக்க போகிறோம். அதனால நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக யாராவது வந்திருந்தீங்கனாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சோப்பு பவுடர் தயாரிக்கிறது, விம் ஜெல் மாதிரியான லிக்விட் தயாரிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா, ரா மெட்டீரியல்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.